வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். ஐயனா துணை சீரியலில் என்ன எபிசோடில் என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம் வாங்க. வானதியோட அண்ணன் வந்துட்டு இருக்க பல்லவனையும் நிலாவையும் வழிமறிச்சு தேவையில்லாததெல்லாம் பேசிட்டு போறாரு. பல்லவன் விடுங்க அண்ணே அப்படின்னு கோவப்பட விடுறா அப்படின்னு கையை பிடிச்சி கூட்டிட்டு வர்றாங்க. அவன் எப்படி அண்ணே அப்படி பேசுவான், அவனை ஒரு அடியாவது அடிச்சிருக்கணும் நீ அப்படின்னு பல்லவன் சொல்ல, டேய் முத நீ ஓரமா வா அப்படின்னு கொஞ்சம் ஓரமா இழுத்துட்டு கொஞ்சம் பொறுமையா இருடா, தண்ணி குடிக்கிறியா அப்படின்னு தண்ணி எடுக்க போக அதெல்லாம் வேணாம் அண்ணி, ஏன் நீ என்னை கூட்டிட்டு வந்தீங்க, அடிச்சு அவன் வாயை உடைச்சிருக்கணும் அண்ணி அப்படின்னு பல்லவன் ரொம்பவே கோவப்படுறாரு. டேய் அவனுங்க தடிமாடு மாதிரி இருக்கானுங்கடா, நீ அடிச்சா அவனுங்களும் திருப்பி அடிச்சிருப்பானுங்க அப்படின்னு நிலா சொல்ல, பரவாயில்ல நீ அடி கூட வாங்கிக்கிறேன், ஆனா உங்களை பத்தி நம்ம வீட்டை பத்தி தப்பா பேசினானுங்கல்ல, எப்படி சும்மா விட முடியும், அவனை ஒரு அடியாவது அடிச்சிருந்தாதான் என் மனசு ஆறி இருக்கும் நீ அப்படின்னு பல்லவன் சொல்ல, பல்லவா நீ அடிச்சிருந்தா பெரிய சண்டையாயிருக்கும்டா, அப்புறம் அங்க இருந்த ஆளுங்கெல்லாம் கூடி இருப்பாங்க, இன்னும் இத பத்தி டீடைல்டா பேசுவாங்க, நமக்கு இதெல்லாம் தேவையான்னு கேக்குறாங்க, அதுக்காக அவனுங்க பேசினா அப்படியே விட முடியுமா நீ அப்படின்னு பல்லவன் கேட்க, அவன் அப்படிலாம் சொல்லிட்டா உண்மை ஆயிடுமா, நீ அதெல்லாம் விடு, முதல்ல நான் தான் திரும்ப திட்டேன்ல, நீ அந்த டாபிக்கை விட அப்படின்னு நிலா சொல்ல, இல்ல நீ எனக்கு மனசு ஆறவே மாட்டேங்குது, நான் இத கண்டிப்பா அண்ணன்கிட்ட சொல்லுவேன்னு பல்லவன் சொல்ல, நிலா ஏண்டாங்கிற மாதிரி பாக்குறாங்க. சோழனனுக்கு மட்டும் தெரிஞ்சதுன்னு வைங்க, அவனுங்கெல்லாம் சாப்பிடவே முடியாத அளவுக்கு அவனுங்க வாயை அடிச்சு உடைச்சிருவாரு அப்படின்னு பல்லவன் சொல்ல, டேய் பல்லவா இத வீட்டுல யார்கிட்டையும் சொல்ல வேண்டாம் அப்படின்னு நிலா சொல்ல, என்ன நீங்க அவனுங்க எப்படிலாம் பேசியிருக்கானுங்க, சொல்ல வேணான்னு சொல்றீங்க, நான் கண்டிப்பா சொல்லுவேன் நீ அப்படின்னு பல்லவன் சொல்ல, விட்ரா பல்லவா சொன்னா கேளுங்கிறாங்க நிலா. அண்ணி நான் சொல்லுவேன் நீ கண்டிப்பா சொல்லுவேன் அப்படின்னு பல்லவன் சொல்ல, நிலா தவிப்பா பாக்குறாங்க. அவனுங்க எப்படிலாம் பேசினானுங்க அதை மறைக்க சொல்றீங்களா, நான் சொல்லுவேன் நீ அண்ணனுங்க எல்லார்கிட்டையும் சொல்லுவேங்கிறாரு பல்லவன். பல்லவா நடந்தது எதையுமே நீ வீட்டுல யார்கிட்டயுமே சொல்ல வேணாங்கிறாங்க நிலா. அண்ணி இவனுங்களெல்லாம் இப்படியே விடக்கூடாது அண்ணி, தூக்கி போட்டு மிதிக்கணும், அப்பதான் இன்னொரு பொண்ணுகிட்ட இப்படி நடந்துக்க மாட்டானுங்க, நீங்க என்னையும் அடிக்க கூடாதுன்னு இழுத்துக்கிட்டு வந்துட்டீங்க, பேசின பேச்சுக்கு ஒரு அடியாவது நான் திருப்பி அடிச்சிருப்பேன் நீ, அவனுங்க எப்படி சிரிச்சானுங்கன்னு பாத்தீங்கல்ல, எனக்கு எரிச்சலா இருக்குன்னுங்கிறாரு பல்லவன். பல்லவா பிளீஸ்டா கொஞ்சம் ரிலாக்ஸ்டா இருடா அப்படின்னு நிலா சொல்ல, எப்படி அண்ணி ரிலாக்ஸ் ஆக முடியும், அண்ணி உங்களுக்கு கோவமே வரலையா அப்படின்னு பல்லவன் கேட்க, எனக்கும் தலையில இருந்து கால் வரைக்கும் கோவம் வருது, ஆனா ரோட்ல இந்த மாதிரி பொறுக்கி பசங்கெல்லாம் கண்டதையும் பேசுவாங்க, இதுக்கெல்லாம் பதில் சொல்ல வேண்டியது நம்ம வேலையான நிலா கேக்குறாங்க, அதுக்காக என்ன வேணா பேசலாம் அண்ணி, அவங்க இவங்களெல்லாம் எப்படி அண்ணி சும்மா விட சொல்றீங்க அப்படின்னு பல்லவன் கேட்க, இதோ பாரு பல்லவா முதல்ல இது எல்லாத்தையும் நீ வீட்டுல சொல்ல மாட்டேன்னு சொல்லு அப்படின்னு நிலா கேட்க, இல்ல நீ நான் சொல்லுவேன் அப்படின்னு பல்லவன் சொல்ல, சொல்ல மாட்டேன்னு சொல்லு பல்லவா அப்படின்னு நிலா கேட்க, இல்ல சொல்லுவேன்ங்கிறாரு அவரு. பல்லவா நீ இங்க நடந்த எதையும் வீட்டுல சொல்லக்கூடாது அப்படின்னு நிலா சொல்ல, ஏன் நீ சொல்லக்கூடாதுங்கிறீங்க அப்படின்னு பல்லவன் கேட்க, இத வீட்டுல சொன்னா என்ன நடக்கும் தெரியுமா, சோழன் எவ்வளவு கோவப்படுவார்னு தெரியும்ல, இப்பதான் போலீஸ் ஸ்டேஷனுக்கு போய் லைசன்ஸை இழந்து வேலை இல்லாம இருக்காரு, நீ இதெல்லாம் சொன்னா கண்டிப்பா அவர் அவங்கள சும்மா விட மாட்டாரு, போய் அடிப்பாரு, அவங்களும் திருப்பி அடிப்பாங்க, மறுபடியும் போலீஸ் கோர்ட்டு கேஸ்ன்னு போச்சுன்னா சோழனுக்கு லைசன்ஸ் கிடைக்கிறதுல இருந்து எல்லாமே பிரச்சனை தான், எவனோ ஒருத்தன் ஏதோ உளர்றான்னு நாம நம்ம வாழ்க்கையை கெடுத்துக்க கூடாது பல்லவா, இப்ப நீ சோழன் நிலைமையில இருந்து யோசி, நீ இத உங்க அண்ணங்கிட்ட சொன்னானா இப்ப சொன்ன எல்லாமே நடக்கும், இந்த விஷயத்த நீ சொன்னேன்னு வச்சுக்க, நாம பாதிக்கப்பட்டதை விட சோழன் பாதிக்கப்பட போறது ரொம்ப அதிகமா இருக்கும், சேரன் பாண்டியன் எல்லாருக்குமே இதே தான், எல்லாருமே போய் சண்டை போடுவாங்க, பாண்டியன் எல்லாம் சொல்லவே வேண்டாம், அவருக்கு அவ்வளவு கோவம் வரும், ப்ளீஸ் பல்லவா இதெல்லாம் வேணாண்டா, எவனோ ஒருத்தன் சொன்ன வார்த்தைக்கு பதில் கொடுக்கணும்னு நம்ம வாழ்க்கை இல்லாம ஆயிடக்கூடாதுல்ல, பேசுறவன் பேசிட்டு போகட்டும், நமக்கு என்னன்றது நமக்கு நல்லா தெரியும்ல, உன் அண்ணனுங்க மேல அக்கறை இருந்துச்சுன்னா நான் சொன்னதை நீ புரிஞ்சுக்க ட்ரை பண்ண, இவங்க பேசுறதுக்கெல்லாம் பதில் சொல்லணும்னு நாமளும் சண்டை போட ஆரம்பிச்சா என்னடா நடக்கும், யாருடா மதிப்பா, யோசி பல்லவா, ஊர்க்காரங்க கூடுவாங்க, தேவையில்லாம எல்லாருக்கும் விஷயம் தெரியும், சண்டை போட்டு போலீஸ் கேஸ்ன்னு ஆச்சுன்னா அப்புறம் சோழனுக்கு தானே பிரச்சனை, எவனுக்காவது ஏதாவது ஆகி நம்ம வீட்டு ஆளுங்க யாராவது ஜெயிலுக்கு போற மாதிரி ஆயிடுச்சுன்னா வாழ்க்கையே போயிடும்டா, கோபத்துல எதுவும் பண்ண வேணாம்னு சொல்றேன், ப்ளீஸ் புரிஞ்சுக்கோ பல்லவா அப்படின்னு நிலா சொல்லிட்டு, என்னடா சொல்ல மாட்டல்ல அப்படின்னு பல்லவனை கேட்க, அவர் அமைதியாவே நிக்கிறாரு. எனக்கு ப்ராமிஸ் பண்ணன்னு நிலா கையை நீட்டுறாங்க. நீங்க தான் இவ்வளவு தூரம் சொல்லிட்டீங்கல்ல, நான் சொல்ல மாட்டேங்கிறாரு கடுப்பா அவரு. பரவாயில்ல நீ ப்ராமிஸ் பண்ணுங்கிறாங்க நிலா. உச்சி கொட்டுற பல்லவன் முகத்தை திருப்பிக்க, டேய் பல்லவா விட்ரா அப்படின்னு நிலா சொல்ல,
அவன் பேசுனதுல நீங்க ஹர்ட் ஆனீங்கல்ல அப்படின்னு பல்லவன் கேட்க, பல்லவா விடுன்னு சொல்றேன்ல, அது நமக்கு ரொம்ப தெரிஞ்சவங்க இல்ல நமக்கு ரொம்ப பிடிச்சவங்க ஏதாவது சொன்னாதான் ஹர்ட் ஆகணும். இவனே ஒரு பொறுக்கி, இவன் சொல்றதுக்கெல்லாம் நான் ஹர்ட் ஆவேனாடா, விடு அப்படின்னு பல்லவனோட தோல்ல தட்டி கொடுக்குறாங்க நிலா. சரி அண்ணி, நான் சொல்லலன்னு வாயை திறந்து சொல்றாரு பல்லவன். ஆனா எனக்கு பயங்கர கோபம் வருது அண்ணி. அண்ணன் கிட்ட சொன்னா இவனுங்களை உண்டு இல்லைன்னு ஆக்கிடுவாங்க. ஆனா அது அண்ணன்களுக்கு தான் பிரச்சனை. நீங்க சொல்றது புரியுது, நான் சொல்லலைங்கிறாரு சலிப்பா பல்லவன். சரிடா பல்லவா விடு, பாத்துக்கலாம் விடு அப்படின்னு நிலா பல்லவனோட கையை தட்டி கொடுக்குறாங்க. பல்லவன் ஆத்திரமும் வருத்தமா நின்றுட்டு இருக்க, பல்லவா பஸ் வந்துருச்சு வான்னு கூப்பிடுறாங்க நிலா. பாண்டியன் ஒரு வண்டியோட வீலை நகர்த்தி பிடிச்சிட்டு இருக்க, கண்ணன் அதை கழட்டிட்டு இருக்காரு. கழட்டுறதுக்கு கஷ்டமா தானே இருக்கு அப்படின்னு அவர் சொல்லிட்டு இருக்கும் போதே ஒரு எல்லோ கலர் ட்ரெஸ்ல வானதி கிடுகிடுன்னு வர்றாங்க. வா வானதி உட்காரு அப்படின்னு கண்ணன் சொல்ல, நான் ஒன்றும் உங்களை பார்த்து உறவாட வரல அப்படின்னு வானதி கத்த. என்ன காலையிலேயே இவ்வளோ சூடா இருக்குங்கிறாரு கண்ணன் ப்ரோ. அம்மா அப்பா திட்டாங்களோன்னு கேட்க, ஆமா என் அம்மா அப்பா மட்டும்தான் பிரச்சனையா அப்படின்னு வானதி கத்த. வேற யார் பிரச்சனைன்னு சொல்ற நீ அப்படின்னு கண்ணன் கேட்டுட்டு இருக்க. டேய் வேலையை பாருடா, இந்த வண்டியை சாயங்காலத்துக்குள்ள கொடுக்கணும் தெரியும்ல அப்படின்னு பாண்டியன் சொல்ல, ஓ இவர் தான் அந்த பிரச்சனையா அப்படின்னு மனசுக்குள்ள நினைச்சுக்கிட்டு கண்ணன் கழட்ட ஆரம்பிக்கிறாரு. ஏன் மேல இருக்க கோவத்தை எதுக்கு ப்ரோ மேல காட்டுற அப்படின்னு வானதி கேட்க, போச்சு இன்னைக்கு என்னை தான் தொலைச்செடுக்க போறாங்க அப்படின்னு ஒரடி உயிர கண்ணன் அரடியா குனிஞ்சுக்கிறாரு. உன்னதான் கேக்குறேன், நான் பிரேக்கப் பண்ணிக்கலான்னு சொன்னா நீ அப்படியே போன்னு விட்டுடுவியா? சரி கோவத்துல இருக்கான் போல, நானும் வந்து பேசுவான்னு வெயிட் பண்ற, நீ பேசவே மாட்டேங்கிற, அப்ப நிஜமாவே நான் உனக்கு வேண்டாமா அப்படின்னு வானதி கேட்க, இங்க பாரு உனக்கு பிடிச்சாதான் நான் உன்கிட்ட பேசுவேன், இல்லைன்னா நான் உன் பக்கமே வரமாட்டேங்கிறாரு பாண்டியன். பிடிக்கலன்னு சொன்ன வரமாட்டியான்னு வானதி கேட்க, பிடிக்கலன்னு சொன்னதுக்கு அப்புறம் எப்படி வர்றதுங்கிறாரு பாண்டியன். அப்போ உனக்கு என் மேல ஃபீலிங்ஸே இல்லைங்கிறாங்க வானதி. உனக்கு தான் பேச இஷ்டம் இல்லை, பிரேக்கப் பண்ணிக்கலான்னு சொல்லிட்டல, அப்புறம் ஃபீலிங்ஸ் எப்படி இருந்தா என்னங்கிறாரு பாண்டியன். அப்ப கடைசி வரைக்கும் நீ இறங்கி வரமாட்ட, அவ்வளவுதான் நான் உனக்கு. உனக்காக நான் வீட்டுல எப்படி எல்லாம் சண்டை போட்டிருக்கேன் தெரியுமா, எவ்வளவு அடி வாங்கியிருக்கேன் தெரியுமா அப்படின்னு வானதி கத்த. என்ன சும்மா இதையே சொல்லிக்கிட்டு இருக்கிற, இப்ப உன் பிரச்சனை தான் என்ன, நான் இறங்கி வரமாட்டேங்கிறதா இல்ல உன் வீட்டுல அடி வாங்குறதான்னு கேக்குறாரு பாண்டியன். எனக்கு ரெண்டுமே தான் பிரச்சனை, நான் உனக்காக பேசி வீட்டுல அடி வாங்குறேன், இவ்ளோ பண்ற எனக்காக நீ கொஞ்சம் கூட இறங்கி வரமாட்டல்ல அப்படின்னு வானதி கேட்க, இதோ பாரு இதோட முடிச்சுக்கலான்னு சொல்லிட்டு போயிட்ட, அதுக்கப்புறம் நான் என்ன பண்ணணும்னு நீ எதிர்பார்க்கறேங்கிறாரு பாண்டியன். அப்படின்னா அப்படியே போன்னு நீ விட்டுடுவியா, உன் காதலுக்காக நீ சண்டை போட மாட்டியா அப்படின்னு வானதி கேட்க, பிடிக்கலன்னு சொன்னதுக்கு அப்புறம் யாரையும் வலுக்கட்டாயப்படுத்தி எல்லாம் பேச வைக்க முடியாது, அப்படிப்பட்ட ஆளும் நான் கிடையாதுங்கிறாரு பாண்டியன். அப்ப கடைசி வரைக்கும் நான் தான் இறங்கி வரணும்ல அப்படின்னு வானதி கேட்டுட்டு பாண்டியனைய கூர்மையா பார்க்க, இங்க பாரு நீ எதிர்பார்க்கிற மாதிரி ஆளு நான் கிடையாது, எனக்கு இப்படிதான் இருக்க தெரியும், பிடிச்சா பேசு இல்லைன்னா போய்கிட்டே இருங்கிறாரு பாண்டியன். ஆவண்ணா உன்னா பிடிச்சா பேசலன்னா போய்கிட்டே இருன்னு சொல்ற, இவ்வளவு இன்சல்ட் பண்ணிய நான் உன் பின்னாடியே வர்றேன்ல, அதான் உனக்கு என் அருமை தெரியல. ஆனா நான் இப்ப சொல்றேன், நிஜமாவே முடிஞ்சிருச்சு, இனிமே நான் உன்னை தேடி வரவே மாட்டேன் அப்படிங்கிற வானதி. ப்ரோ இதுக்கு நீங்க தான் சாட்சி அப்படின்னு சொல்ல, இது வேறையாங்கிறாரு கண்ணன். மறுபடியும் வெறுப்போட பாண்டியனை பார்த்து, நான் வர்றேன் போறேன், உன் கடப்பக்கம் வந்தா என்னை என்னன்னு கேளு அப்படிங்கிற வானதி அங்கிருந்து கடகடன்னு போயிட்டு இருக்க. அவ்வளவுதான், இன்னைக்கு பட்டாசு படன்னு வெடிச்சிருச்சு, மறுபடியும் நாளைக்கு வந்து கண்டினியூ பண்ணும் அப்படின்னு கண்ணன் ப்ரோ சொல்ல, சேன்னு வெறுப்பா ஸ்பேனரை தூக்கி எறிகிறாரு பாண்டியன். ஐயோ வண்டியவே உடைச்சிருவார் போல இருக்கே அப்படின்னு கண்ணன் ப்ரோ மனசுக்குள்ள சொல்லிக்க, பாண்டியன் வெறுப்பா வந்து வானதி உட்கார்ற சேர்ல உட்கார்ந்துக்கிறாரு. அவரு கடுப்பா அங்க உட்கார்ந்துருக்க. சோழன் வெறுத்து போய் வீட்டுல சேர்ல உட்கார்ந்து தலையை தடவிக்கிட்டு இருக்காரு. காசிக்கு போகும் சன்னியாசி, இந்த குடும்பம் என்னாகும் நீ யோசி அப்படின்னு பாடிக்கிட்டே நடேசன் வீட்டுக்குள்ள பூந்து கொல்ல பக்கமா போறாரு. இப்படியே போனா நான் தான் காசிக்கு போகணும் அப்படின்னு சோழன் யோசிச்சுட்டு இருக்க. மறுபடியும் தட்டையும் தண்ணியும் தூக்கிட்டு, காசிக்கு போகும் சன்னியாசி நீ யோசி நேற்று வரை நீ சுகவாசி அப்படிங்கிற ஒரு தரையில நல்லா ஜம்முன்னு உட்காந்துக்கிட்டு தட்டை தூக்கி மடியில வச்சுக்கிட்டு, பீக்கங்காய் சாம்பாரா ஓகே அப்படின்னு சாப்பிட ஆரம்பிக்க, அதுல இருந்து நச்சுன்னு சாம்பார்லாம் வெளியே அடிக்குது. சாப்பிட சொன்ன சவுண்ட் எஃபெக்ட் கொடுத்துட்டு இருக்காரு. ஷோ அப்படின்னு சோழன் சலிச்சிட்டு உட்கார்ந்துருக்க. அவரு அப்படின்னு சாப்பிட்டுட்டு இருக்காரு. மறுபடியும் அப்படின்னு அதுல இருக்க முருங்கைக்காயை எடுத்து உறிஞ்சி மென்னு கீழே சக்கையை துப்பிக்கிட்டு இருக்காரு.
கொஞ்சம் பொறுமையா சாப்பிட்டாதான் என்னவா? தட்டு என்ன எழுந்திருச்சு ஓடிடவா போகுதுன்னு கடுப்பா கேக்குறாரு சோழன். ஏய், எப்படி சாப்பிடணும்னு நீ எனக்கு சொல்லி தராத. நீ சும்மா சோட்டா பாய்ங்கிறாரு அவரு. நீங்க மட்டுமா இந்த வீட்டுல இருக்கீங்க? நானும் தானே இருக்கிறேன். இப்படி நீங்க சாப்பிடுறதெல்லாம் பார்க்க முடியலங்கிறாரு சோழன். பார்க்க முடியலன்னா மூஞ்சி திருப்பி வச்சுக்கோ, இல்லன்னா எழுந்திருச்சு வெளியில போ. பார்க்க முடியலையா? பார்க்க இவனை யார் பார்க்க சொன்னது அப்படின்னு மறுபடியும் தட்டுல தேடிட்டு இருக்காரு. இப்படியா சிந்தி சிந்தி சாப்பிடுவீங்க? அதை எடுத்து தட்டுல வச்சாதான் என்னவா? எதுக்கு தரையில வைக்கிறீங்க? எடுத்து கூட போட மாட்டீங்க, அப்படியே போயிட வேண்டியது. யார் அதெல்லாம் கிளீன் பண்றதுன்னு கேக்குறாரு சோழன். ஏய், நான் போடுறத நான் எடுத்து வச்சுக்கிடுவேன், அது எனக்கு தெரியும். என்னமோ டெய்லியும் நீ தான் வந்து கிளீன் பண்ணிட்டு இருக்க மாதிரி பேசிட்டு இருக்கிற. ஆமா, துரை என்ன வீட்லயே பட்டயம் போட்டு உட்கார்ந்து இருக்கிற? ஓ, உனக்கு வேலை போச்சு இல்ல? வேலை இல்ல பட்டதாரி மாதிரி நீ. நீ வேலைக்கு போகாத வெட்டி ஆபீசர் தானே? அதான் வீட்டுல உட்கார்ந்து வெட்டி நியாயம் பேசிட்டு இருக்கிற. ஏய், இப்படி எல்லாம் திமிரா பேசுனதுனாலதான் ஆண்டவன் உனக்கு ஆப்படிச்சிருக்கிறான். அப்ப கூட நீ திருந்த மாட்டேங்கிற பாரு அப்படின்னு ரொம்பவே ஓவரா பேசிட்டு இருக்காரு நடேசன். கடுப்பாகிற சோழன், ஆமா, இவர் அப்படியே கலெக்டர் வேலை பார்க்குறாரு என்னை வந்து பேசுறதுக்கு. நானாவது இப்பதான் வீட்டுல உட்கார்ந்து இருக்கிறேன், நீங்க ரொம்ப காலமா வெட்டியா தான் வீட்டுல உட்கார்ந்து இருக்கீங்க அப்படின்னு சோழனும் பதில் கொடுத்துட்டு, இப்ப எதுக்கு வீட்டுக்கு வந்தீங்க? எப்பவும் அந்த தெருமுக்கில் இருக்க டீ கடையில உட்காந்து பெருசுங்களோட கதை அடிச்சிட்டு தானே இருப்பீங்க. வீட்டுக்கு வந்து சும்மா எரிச்சலை கிளப்பிக்கிட்டு அப்படின்னு சோழன் கடுகடுப்பா சொல்ல, தம்பி, இது என் வீடு. நான் எப்ப வேணும்னாலும் வருவேன், எப்ப வேணும்னாலும் போவேன். உனக்கு பிடிக்கலையா? கெட் அவுட் ஆஃப் மை ஹவுஸ். நான்சென்ஸ், ஸ்டூபிட், இடியட், கண்ட்ரி ஃப்ரூட் அப்படின்னு நடேசன் சொல்லிட்டு குனிஞ்சு சாப்பிட, இதுல இங்கிலீஷ் வேற அப்படின்னு காலை உதச்சிட்டு எந்திரிக்கிறாரு சோழன். கரெக்டா அவரோட மொபைல் ரிங்காக எடுத்து கடுப்பா ஹலோங்கிறாரு. ஹலோ, நான் அட்வொகேட் விமலா பேசுறேன் அப்படின்னு லாயர் சொல்ல, அப்படியே சோழனுக்கு ஸ்ருதி இறங்கிடுது. சொல்லுங்க மேடம்ங்கிறாரு மெதுவா. உங்களுக்கு டிவோர்ஸ் ஃபைல் பண்ணணும், அதுக்கு நீங்க 2 பேரும் நாளைக்கு கோர்ட்டுக்கு வர வேண்டியது இருக்கும் அப்படின்னு டைலர் கடையிலேருந்து ஏதோ அளவெடுக்க கூப்பிடுற மாதிரி கூப்பிடுறாங்க லாயர். வேகமாக எழுந்திருச்சு சோழன் அப்படியே தளர்ந்து போய் உட்கார்றாரு. நான் நாளைக்காங்க மேடம்னு கேட்க, ஆமாங்க சார், நாளைக்கு தான் ஜட்ஜ் முன்னாடி அப்ளை பண்ண போகிறோம் அப்படின்னு லாயர் சொல்ல, அப்ளை பண்ணிட்டா அப்புறம்னு சோழன் சொல்லிட்டு இருக்கவே, 2-3 ஹியரிங் வரும், கோர்ட்டுக்கு வரணும், அப்புறம் டிவோர்ஸ் கொடுத்துருவாங்க அப்படின்னு லாயர் சொல்ல, இடிஞ்சு போகிற சோழன் கொஞ்சம் சுதாரிச்சுக்கிட்டு, மேடம், இதை கொஞ்சம் தள்ளி போட முடியுமாங்க மேடம்ங்கிறாரு. எனக்கு புரியலன்னு அவங்க சொல்ல, இல்லைங்க மேடம், இந்த அப்ளை பண்ண போற ப்ராசஸை கொஞ்சம் தள்ளி போட முடியுமா அப்படின்னு சோழன் கேட்க, என்னாச்சு? நீங்க தானே டிவோர்ஸ் வேணும்னு கேட்டீங்க, இப்போ தள்ளி போட முடியுமான்னு கேக்குறீங்க அப்படின்னு லாயர் கேட்க, எப்படிரா சொல்றது, என்ன சொல்றதுன்னு சோழன் முழிச்சிட்டு இருக்க, தட்டில் இருக்க மொத்தத்தையும் வலிச்சு வாயில போட்டுக்கிட்டு, ஓ அப்படின்னு நடேசன் பெருசா ஏப்பம் விட, சோழன் பதறி போய் பட்டுன்னு மொபைலை மூடிக்கிறாரு. அப்பா அப்படின்ட்டு தண்ணி எடுத்து அவர் குடிக்க ஆரம்பிக்க, சோழன் மறுபடியும் மொபைலை காதுல வைக்கிறாரு. ஹலோ அப்படின்னு லாயர் கூப்பிட, சொல்லுங்க மேடம்ங்கிறாரு சோழன். மேடம், இந்த விஷயத்துல கொஞ்சம் யோசிக்கணும் அப்படின்னு சோழன் சொல்லிட்டு இருக்கும்போதே சாப்பிட்டுட்டு தட்டை தூக்கிட்டு பின்னாடி போறாரு நடேசன். யோசிக்கணும்னா 2 பேரும் யோசிச்சுட்டு தானே டிவோர்ஸ் வந்து கேட்டீங்க அப்படின்னு லாயர் கேட்க, இல்லைங்க மேடம், கொஞ்சம் குழப்பமா இருக்கு அப்படின்னு சோழன் சொல்ல, அன்னைக்கு உங்க ஒய்ஃப் குழப்பமா இருந்த மாதிரி இல்லையே அப்படின்னு லாயர் கேட்க, அவங்களுக்கு எந்த குழப்பமும் இல்லைங்க மேடம், எனக்கு தான் டிவோர்ஸ் பண்ண வேணான்னு தோணுதுங்கிறாரு சோழன். என்னடா இதுங்க அப்படின்னு லாயர் யோசிச்சுட்டு இருக்க, மேடம்ங்கிறாரு சோழன். எனக்கு புரியல அப்படின்னு அவங்க மறுபடியும் சொல்ல, இல்லைங்க மேடம், எனக்கு டிவோர்ஸ் கொடுக்கறதுல விருப்பம் இல்லைன்னு பின்னாடி பார்த்துட்டு சொல்றாரு சோழன். அவங்க தான் டிவோர்ஸ் வேணும்னு கேட்குறாங்க மேடம்னு சோழன் சொல்ல, அன்னைக்கு 2 பேரும் மியூச்சுவல் கன்சர்ன்ல தானே டிவோர்ஸ் வேணும்னு சொன்னீங்க அப்படின்னு லாயர் குழம்பி போய் கேட்க, ஆமாங்க மேடம், பண்ணணும், ஆனா அது அவங்க கேட்டாங்கன்னு தாங்க மேடம் பண்ணினேன், எனக்கு இப்போ ஒரு மாதிரி பயங்கர குழப்பமா இருக்குங்க மேடம் அப்படின்னு சோழன் சொல்ல, டென்ஷன் ஆகுற லாயர், இப்போ உங்களுக்கு டிவோர்ஸ் வேணான்னா வீட்டில் உங்கள் ஒய்ஃப் கிட்ட முதல்ல பேசுங்க. அன்னைக்கு என்கிட்ட வந்து டிவோர்ஸ் வேணும்னு சொல்லி ஃபார்மில் சைன் பண்ணிட்டு போனீங்க. நாளைக்கு அப்ளை பண்ண நானும் டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் ரெடி பண்ணிட்டேன். இப்போ டிவோர்ஸ் வாங்குறதுல பயங்கர குழப்பமா இருக்குன்னு சொல்றீங்க. நீங்க உங்க ஒய்ஃப் கிட்ட பேசுங்க, பேசி டிஸ்கஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் எனக்கு கால் பண்ணுங்க. ஓகே, நான் வைக்கிறேன்னு கடுப்பாக ஃபோனை வச்சிடுறாங்க லாயர். இருக்க பிரச்சனையெல்லாம் சமாளிச்சிடலாம் போல இருக்கு, ஆனால் இது எல்லாத்த விட பெரிய பிரச்சனையாச்சு. இதை எப்படி சமாளிக்கிறதுன்னு யோசிக்கிற சோழன் அப்படியே மெதுவாக எழுந்து வெளியில் வர்றாரு. சோழன் அவங்க அண்ணன் வேலை பார்க்குற சைட்டுக்கு வர, அங்கே அனீஷ் செங்கக்கல்லை தூக்கி போட்டு பார்த்து போடினேங்கிறாரு. சோழனை பார்த்துட்டு, ஹலோ, என்ன பையா திடீர்னு சைட்டு பக்கம்லாம் வந்திருக்கீங்கன்னு அனீஷ் கேட்க, இல்லை அனீஷ் பாய், எப்போ பார்த்தாலும் மெக்கானிக் ஷாப்லேயே இருக்க முடியுமா? அப்பப்போ கன்ஸ்ட்ரக்ஷன் சைட்டுக்கு வந்துட்டு போகணும் இல்லை, அதுதான்
அதான் வந்தேங்கிறவரு அண்ணன் எங்கன்னு கேட்குறாரு. உடனே இவர் மேலே பார்த்து பையா அப்படின்னு கூப்பிட்டுட்டு பையா மேலே ரூமில் வேலை செஞ்சுட்டு இருக்காரு அப்படின்னு அனீஷ் சொல்ல, சரி அப்படியா நான் போய் பார்த்துக்கிறேன் அப்படின்னு ஒரேட்டை எடுத்து வைக்கிற சோழன், ஆமா உங்க தங்கச்சி சந்தா அவங்க எப்படி இருக்காங்கன்னு சோழன் கேட்க, நல்லா இருக்காங்கன்னு தலையாட்டுறாரு அனீஷ். சோழனும் சரின்ற மாதிரி தலையாட்டிட்டு உங்க ஊர்ல எல்லாம் கொஞ்சம் சீக்கிரம் கல்யாணம் பண்ணி வச்சிருவீங்க இல்லங்கிறாரு. ஆமாம் பையான்னு அனீஷ் சொல்ல, ஓகேன்னு தலையாடுறாரு சோழன். சந்தா குட் கேர்ள், நல்ல பொண்ணு, சின்ன பொண்ணு அப்படின்னு சோழன் சொல்ல, எஸ் பையா எனக்கு ஒரு சின்ன வேலை இருக்கு நான் போயிட்டு வரேன்னு அனீஷ் நழுவிடுறாரு. போங்கன்னு சோழன் சொல்லிட்டு இருக்கும்போது, டேய் சோழா வாடா அப்படின்னு படியில இறங்கி வர்றாரு சேரன். அப்படின்னு போக கையை பிடிச்சிட்டு என்னடா இந்த பக்கங்கிறாரு. உன்னை பார்க்க தானே வந்த அப்படின்னு சோழன் சொல்ல, என்னடா ஒரு மாதிரியா இருக்க, வா வந்து உட்காரு வா அப்படின்னு ஒரு பலகை எடுத்து நிலப்படியில போட்டுட்டு வா வந்து இங்க உட்காருங்கிறாரு. சோழன் உட்கார மடிச்சிருந்த லுங்கி அவுத்து விட்டுட்டு அவரும் கீழே உட்காந்து தண்ணி குடிக்கிறியான வாட்டர் பாட்டில் எடுக்கிறாரு. இந்தா குடி அப்படின்னு அவரு மூடியை ஓபன் பண்ணி கொடுக்க, அண்ணே என்னன்னு பாட்டில்லாம் ஒரே சிமெண்டா இருக்கு, இதுல எப்படின்னா குடிக்கிறது, எனக்கு வேணான்னுங்கிறாரு சோழன். ஏன்பா சோழா வீட்டுல இருக்க பொருள்லயே அரை மணி நேரத்துல அரை இன்ச்சு புழுதி படிஞ்சிருது, கன்ஸ்ட்ரக்ஷன் சைட்ல இருக்க ஒரு வாட்டர் பாட்டில்ல எப்படி சிமெண்ட் ஒட்டாம இருக்கும். சேரன் அதை வாங்கி வச்சுட்டு சரி டீ குடிக்கிறியான்னு கேக்குறாரு. டீல டிஎம்டி ராடு கிடக்குன்னு சொல்லாம, அண்ணே அதெல்லாம் ஒண்ணும் வேணான்னு, வெயில் மண்டையை பொழக்குது, இந்நேரத்துக்கு யாராவது டீ குடிப்பாங்களான்னு கேக்குறாரு சோழன். எனக்கு டீ குடிக்கிற மூடே இல்லைன்னு அவரு சொல்ல, ஏய் நான் எனக்கு டீ சொல்லணும்னு இருந்தேன்டா, அப்ப உனக்கு வேண்டாமா, எனக்கு மட்டும் சொல்லிக்கவான்னு கேக்குறாரு சேரன். அது எப்படின்னு, நீ மட்டும் டீ குடிக்கும் போது நான் வேடிக்கை பார்த்துட்டு இருப்பனா, எனக்கும் சேர்த்து சொல்லுன்னு குறுக்குல பாயிறாரு சோழன். என்ன ஜென்மம்பா நீயே, பாம்புன்னு அடிக்கவும் முடியல, பழுதுன்னு தாண்டவும் முடியல. சேரன் திரும்பி சுரேஷன் 2 டீ வாங்கிட்டு வாங்கன்னு சொல்ல, சரி தம்பின்னு அவரு போறாரு. சோழன் மூஞ்ச தொங்க போட்டுட்டு உட்கார்ந்துருக்க திரும்புற சேரன் அவர் முகத்தை பாக்குறாரு. சோழா என்னடா ஆச்சு, ஏன் ஒரு மாதிரியா இருக்க அப்படின்னு அவரு கேட்க, இப்பதான் எனக்கு அட்வொகேட் கால் பண்ணாங்கிறாரு சோழன். அட்வொகேட்டா அப்படின்னு அவரு கேட்க, அண்ணே வக்கீல் என்ன வக்கீல், நாங்க டிவோர்ஸ் வாங்குறதுக்காக பார்த்தோம்ல அந்த வக்கீல் அவங்க தான் கால் பண்ணியிருந்தாங்க அப்படின்னு சோழன் சொல்ல, ஐயோங்கிறாரு சேரன். எதுக்கு இப்ப ஐயோ, வக்கீல பார்த்தது, டிவோர்ஸ் அப்ளை பண்ணது எல்லாமே உனக்கு தெரியும்ல, அப்புறம் என்ன ஐயோ அம்மம்மான்னு அதிர்ச்சி ஆகிட்டு இருக்கிற அப்படின்னு சோழன் கேட்க, இல்லடா நீங்க டிவோர்ஸ் கேட்க போறேன்னு சொல்லும் போதே எனக்கு ஒரு மாதிரி இருந்ததுடா, இப்ப நீயும் டிவோர்ஸ் வக்கீல்னு சொன்னியா அதான்டா ஒரு மாதிரி பதட்டம் ஆயிடுச்சுங்கிறாரு சேரன். சரிடா சொல்லு வக்கீல் ஃபோன் பண்ணி என்ன சொன்னாங்கன்னு முறைச்சிட்டு இருக்க சோழனை பார்த்து கேட்குறாரு. நாளைக்கு நானும் நிலாவும் கோர்ட்டுக்கு வரணுமா அப்படின்னு சோழன் சொல்ல, கோர்ட்டுக்கா, அப்ப நாளைக்கு டிவோர்ஸ் கொடுத்துருவாங்களா அப்படின்னு சேரன் பயங்கர அதிர்ச்சியா கேட்க, அண்ணே நாளைக்கு டிவோர்ஸ்லாம் கொடுக்க மாட்டாங்க, ஆனா கொஞ்ச நாள்ல கொடுத்துருவாங்கண்ணே அப்படின்னு ரொம்பவே வருத்தமா சொல்லிட்டு அவர் தலையை சாச்சிக்கிறாரு. சேரனுக்கு ரொம்பவும் சங்கடமாவும் வருத்தமாவும் இருக்கு, என்ன சொல்றதுன்னே தெரியலடா, நிலா டிவோர்ஸ் கேட்டதா சொன்ன நாள்ல இருந்து எனக்கு தூக்கமே வரல அப்படின்னு சேரன் வருத்தத்தோட சொல்ல, அப்படியா தூங்காம அண்ணா இருக்க நீ இதை நம்ப வேற சொல்றியான்ற மாதிரி பாக்குறாரு சோழன். அவரும் அதை புரிஞ்சுக்காம ஆமான்னு தலையாட்டிட்டு, மனசு ஒரு மாதிரி பாரமா இருக்குடா, இப்பெல்லாம் ராத்திரியில தூக்கமே வர மாட்டேங்குது அப்படின்னு சேரன் சொல்ல, அப்ப பகல்ல தூங்க வேண்டியதானேங்கிற மாதிரி பாக்குற சோழன். அப்படியானேங்கிறாரு. ஆமாண்டா அப்படின்னு சொல்ல, நம்பிட்டேன் அப்படிங்கிற மாதிரி பாக்குற சோழன் நினைச்சு பாக்குறாரு. அவரு நைட்ல எழுந்து தண்ணி குடிச்சிட்டு இடையில வந்து பாக்குறப்போ ஒரு கைய தலைக்கு கொடுத்து சேரன் அசந்து தூங்கிட்டு இருக்காரு. இங்க என்ன தவிர எல்லாரும் நிம்மதியா இருக்காங்க, என்ன குடும்பம்டா, அங்க அவனுங்க தூங்கிட்டு இருக்கானுங்க, இவரெல்லாம் ஒரு அண்ணன், சரி எப்படியும் தூக்கம் வராது படுத்து வைப்போம் அப்படின்னு சோழன் போர்வை போத்திட்டு படுக்க, சேரன் தூக்கத்துல கையெடுத்து அவரோட வயிற்று மேல வைக்க பட்டுன்னு அதை தட்டி விடுற சோழன், இது ஒண்ணுதான் குறைச்சல் அப்படின்னு பொறுமைட்டு படுத்திருந்ததெல்லாம் நினைச்சு பாக்குறாரு. அதே பார்வையோட அண்ணனை பார்த்துட்டு இருக்க அவரு இது எதுவும் தெரியாம வருத்தமா உட்கார்ந்து இருக்காரு. அடுத்தது சோழனோட நினைப்புல 4 பேரும் படுத்திருக்க, இவர் மட்டும் தூக்கம் வராம முட்டைமொழிய வச்சுட்டு பார்த்துக்கிட்டு இருக்க, பல்லவன் இவர் நெஞ்சில கைய போட்டு படுத்திருக்க, அவரோட லெஃப்ட் சைட்ல தூங்குற சேரன் நல்லா கொரட்டை விட்டுட்டு இருக்காரு. சோழன் வெறுப்போட சேரன் கொரட்டை விடுறத பார்த்துக்கிட்டு, இங்க ஒருத்தன் மன வலியில இருக்கான், எப்படிதான் இவங்களுக்கெல்லாம் தூக்கம் வருதோ அப்படின்னு சேரனை பார்த்துட்டு முகத்தை இந்த பக்கம் திரும்பி பார்க்க அங்க பல்லவனும் அசந்து தூங்குறாரு. அடுத்து தலையை தூக்கி பார்க்க பாண்டியனும் தூங்கிட்டு இருக்காரு. ரைட்ரா ரைட்டு அப்படின்னு பார்த்துக்கிட்டு இருந்ததெல்லாம் அவரோட மனசுல வருது. மறுபடியும் அன்னை கொரட்டை விட்டுட்டு அசந்து தூங்குனதை நினைச்சு பாக்குறவரு
நீ சொல்லுண்ணே, நல்லா சொல்லு. நீ தூங்கலன்னு சொல்லு, சாப்பிடலன்னு சொல்லு, என்ன வேணாலும் சொல்லு. நான் கேனப்பைய தானே, நீ சொல்ற எல்லாத்தையும் நான் நம்பிடுவேன்ல அப்படின்னு சோழன் உள்குத்து வச்சு பேச, ஏண்டா அப்படி சொல்ற அப்படின்னு சேரன் கேட்க, பின்ன நான் தான் பார்த்தேனே, நல்லா படுத்தவொன்னு தூங்கிடுற. இதுல சில நாள்லாம் படுக்கிறதுக்கு முன்னாடியே கண்ணு சொக்குது அப்படியே உனக்கு. தூக்கமே வரல, உங்களை நினைச்சு ஒரே வருத்தம் அப்படின்னு உன்னை அடிச்சு விட்ட பாத்தியா அப்படின்னு சோழன் கேட்க, இல்லடா அப்படின்னு ஏதோ ஞாபகத்துல தலையாடுறாரு சேரன். எப்படின்னு உன்னால மட்டும் முடியுது அப்படின்னு சோழன் மனசாட்சி இல்லாம கேட்க, டேய் காலையில இருந்து இங்க நான் வேலை பார்க்கறேன் இல்லடா, அதான்டா அசதி அப்படின்னு சேரன் கொஞ்சம் தயங்கிட்டே சொல்ல, அப்புறம் ஏன் தூங்கலன்னு சொல்ற அப்படின்னு சோழன் கிராஸ் கோசின் கேட்டுட்டு இருக்க, அது எனக்கு ரொம்ப கஷ்டமா இருந்துச்சுடா, அதை எப்படி சொல்றதுன்னு இப்படி சொல்லிட்டேன். டேய் நான் வேணா நிலா கிட்ட பேசி பார்க்கவா அப்படின்னு சேரன் வருத்தத்தோட கேட்க, உடனே பட்டுன்னு கையடிச்சு தலைக்கு மேல கும்பிட்டுட்டு, ஐயா சாமி நீ பேசின வரைக்கும் போதும். நீ நிலாவோட குழந்தைக்கு தாய்மாமே ஆனது, சடங்கு நடத்தி சீர் செஞ்சது, இப்படி எதையுமே நான் மறக்கலன்னு. இதுக்கு மேல நீ எனக்காக எதுவுமே பேச வேண்டாம் அப்படின்னு சோழன் சொல்ல, இல்லடா நான் வேற விதமா சொல்லி பாக்குறேனேங்கிறாரு சேரன். இந்த டிவோர்ஸ் எல்லாம் வேண்டாமே, நீயும் சோழனும் சேர்ந்து வாழுங்கன்னு கேட்டு பாக்குறேங்கிறாரு சேரன். அண்ணா என்ன வேணவே வேணாம், எல்லாத்தையும் நானே பாத்துக்கிறேன் அப்படின்னு சோழன் சொல்ல, எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குடா சோழா அப்படின்னு சேரன் சொல்ல, அண்ணே நான் எனக்கு ஆறுதல் தேடி இங்க வந்தேன், உனக்கு ஆறுதல் சொல்றதுக்காக இங்க வரல அப்படின்னு சுயநலம் மூஞ்ச காமிக்கிற சோழன். இப்ப என்ன, நான் டிவோர்ஸ் வாங்க போறேங்கிறது உனக்கு கஷ்டமா இருக்கு, கஷ்டப்படாதன்னு நான் உனக்கு ஆறுதல் சொல்லணும், அதான் என்ன சோழன் கேட்க, ஐயோ வேணாண்டா வேண்டாம், நான் அப்படிலாம் சொல்லல அப்படின்னு சேரன் சொல்ல, அப்ப கம்முன்னு இரு, நான் புலம்புறது மட்டும் கொஞ்சம் கேளு அப்படின்னு சோழன் சொல்ல, சரி சொல்லுங்கிறாரு சேரன். இந்தாங்க தம்பி அப்படின்னு வெளியே போன ஒரு டீயை கொண்டு வந்து கொடுத்துக்க, சோழா டீ எடுத்துக்கொண்டு ஒன்னு கொடுத்துட்டு தான் ஒன்னு எடுத்துக்கிறாரு. டீ வேண்டான்னு சொன்ன சோழன் முதலா எடுத்து வேகமா குடிக்கிறாரு. இந்தடா வடை எடுத்துக்கொண்டு கொடுக்க, மறுக்காம குடுன்னு வடை எடுத்து சாப்பிட்டுட்டு இருக்காரு. சண்முகன் வடை சாப்பிடுங்க அப்படின்னு அவர் பின்பக்கமா வடையை நீட்டு அதுல இருந்து ஒருத்தர் எடுத்துக்கிறாரு. சோழன் வடைய ஒரு கடி டீயை ஒரு குடின்னு வேலையை பார்த்துக்கிட்டே, மனசும் வயிறும் வேற வேற டிபார்ட்மெண்ட்டா இருக்குதுன்னு, என்னதான் மனசு சரியில்லைனாலும் டீ காஃபி ஸ்நாக்ஸ்ன்னு உள்ள போய்கிட்டே இருக்குன்னு அப்படிங்கிற சோழன் போதும்னேங்கிறாரு. அப்பதான் டம்ளரை வாய்க்கிட்ட கொண்டு போன சேரன், இன்னும் குடிக்கவே இல்லடாங்கிறாரு. அண்ணே இத சொல்லலண்ணே, நான் இது வரைக்கும் வெயிட் பண்ணதெல்லாம் போதும்னு சொல்றேன் அப்படின்னு சோழன் சொல்ல, ஓ சரி சரிங்கிறாரு சேரன். இன்னைக்கு நிலா கிட்ட நான் என்னோட லவ்வ சொல்ல போறேன். அவ நினைச்சிட்டு இருக்கா எனக்கு அவ மேல விருப்பம் இல்ல, இந்த கல்யாணத்துல இருந்து நானும் வெளியில வந்துடணும்னு ஆசைப்படுறேன்னு அவ நினைச்சுக்கிட்டு இருக்கிறா. அதெல்லாம் இல்ல, நிஜமாவே நான் உன்னை லவ் பண்றேன், நான் உன் கூட சேர்ந்து வாழணும்னு ஆசைப்படுறேன், இப்படி நீ என் மனசுல இருக்க எல்லாத்தையும் அவகிட்ட சொல்ல போறேன்னு அப்படின்னு சோழன் சொல்ல, அப்படியேன்னு திகைச்சு போய் பாக்குறாரு சேரன். இன்னைக்கு சாயங்காலம் அவளை மீட் பண்ணி அவளை அப்படியே வெளியே எங்கேயாவது கூட்டிட்டு போய் ஒரு நல்ல மூடை செட் பண்ணி என் மனசுல இருக்க எல்லாத்தையும் சொல்லிட போறேன்னு அப்படின்னு சோழன் சொல்ல, திகைச்சு போய் பார்த்துட்டு இருந்த சேரன், அப்படியாடா சொல்ல போறேன்னு கேக்குறாரு. நீ என்னன்னு ஏதோ பேய்ப்பட கதை மாதிரி ஷாக்கா கேட்டுட்டு இருக்கிற அப்படின்னு சோழன் கேட்க, அப்படியாடா சொல்ல போற அப்படின்னு வேற மாடுலேஷன்ல கேக்குறாரு. இப்படியே மெயின்டைன் பண்ணுங்கிறாரு சோழன். நான் சொல்றதெல்லாம் சரிதானே, ஒருவேளை நான் என் மனசுல இருக்கத சொல்லிட்டா அவளுக்கு என்ன பிடிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குல்லன்னு அப்படின்னு சோழன் கேட்க, தலையாட்டி வைக்கிறாரு சேரன். நான் இது வரைக்கும் என் லவ் அவகிட்ட சொன்னதே இல்ல, நான் சொல்லாம அவளுக்கு எப்படின்னு தெரியும் அப்படின்னு சோழன் கேட்க, ஆமா ஆமா ஆமாண்டாங்கிறாரு அவரு. கரெக்டு தான் என்ன சோழன் கேட்க, ஆமாண்டா கரெக்டு தான், நிலா கிட்ட இதை சொன்னதே இல்லைல்ல அப்படின்னு சேரன் கேட்க, அண்ணே சில பொண்ணுங்கள்லாம் நேரா வந்து லவ்வ சொல்லணும்னு எதிர்பார்ப்பாங்கண்ணே, எனக்கு தெரிஞ்சு நிலா அந்த டைப்புன்னு நினைக்கிறேன்னு அப்படின்னு சோழன் சொல்ல, இது ஒர்க் அவுட் ஆகுமான்ற மாதிரி யோசிச்சுட்டு பார்த்துட்டு இருக்காரு சேரன். இன்னைக்கே போறேன், இன்னைக்கே அவ கண்ணை பார்த்து இந்த மாதிரி எனக்கு உங்களை ரொம்ப பிடிச்சிருக்கு, கல்யாணம் வேணும்னா அப்படி இப்படி நடந்திருக்கலாம், ஆனா நான் உங்களை லவ் பண்றேன் இப்படி அப்படின்னு எல்லாத்தையுமே சொல்ல போறேனேங்கிறாரு சோழன். பார்த்துட்டே இருக்க சேரன், இப்படியே வாடா சொல்ல போறேன்னு கேக்குறாரு. சோழன் கொஞ்சம் குழப்பமா, ஏன் இதுக்கு என்னன்னு கேக்குறாரு. இல்ல இந்த மாதிரின்னு சொல்ற, இப்படி இப்படின்னு சொல்ற, இப்படி சொன்னா நல்லவாடா இருக்குங்கிறாரு சேரன். ஷோ அண்ணே அது உனக்காக அப்படி சொன்னதுன்னு அவகிட்ட அழகா காதலோட சூப்பரா சொல்லுவேன்னு போதுமாங்கிறாரு சோழன். அப்ப சரிங்கிற சேரன் டீயை வாய்கிட்ட கொண்டு போறாரு. ஒருவேளை நான் அவகிட்ட சொல்லி அதை பாசிட்டிவா எடுத்துக்கிட்டா சந்தோஷம் தானே.
அப்படியே ஒருவேளை நெகட்டிவ் ரிப்ளை வந்தாலும் பிரச்சனை இல்லைன்னு அவ தான் டிவோர்ஸ்க்கு அப்ளை பண்ணணும்னு ஒத்த காலில் நிற்கிறாளே. ஆனா பின்னாடி டிவோர்ஸ்லாம் கிடைச்சதுக்கு அப்புறம் நீங்க ஏன் என்னைய லவ் பண்ணதை முன்னாடியே சொல்லலைன்னு கேட்டா அப்ப என்னென்ன பண்றது அப்படின்னு சடனா ரொம்ப ஃபீல் பண்ணி சோழன் கேட்க, அதுவும் சரிதான்டா அப்படின்னு சேரன் சொல்றாரு. நான் இன்னைக்கே என்னோட லவ் சொல்லிடுறேன், இருக்கு இல்லைன்னா இல்லை, ரெண்டுல ஒரு முடிவு இன்னைக்கே தெரிஞ்சாகணும்னு அப்படின்னு சோழன் சொல்லிட்டு இருக்க. சேரன் தம்பி அப்படின்னு மேலிருந்து யாரோ கூப்பிடுற குரல் கேக்குது. இதோ வர்றேனே அப்படிங்கிற சேரன், டேய் சோழா ஒரு நிமிஷம் இருடா, இதோ வர்றேன், மேலே போய் பார்த்துட்டு வந்துடுறேன்னு கிளம்புறாரு. சோழன் தனியா உட்காந்துருக்க. அவரோட எண்ணெய் குதிரைகள் பறக்க ஆரம்பிச்சிருது. அவ நினைச்சிட்டு இருக்கா எனக்கு அவ மேல அன்பு இல்ல, இந்த கல்யாணத்துல இருந்து நானும் வெளியே வந்துடணும்னு நினைச்சிட்டு இருக்கேன்னு அவ நினைச்சிட்டு இருக்கா. அதெல்லாம் இல்ல, நான் நிஜமாவே உன்னை லவ் பண்றேன், நான் உன் கூட சேர்ந்து வாழணும்னு ஆசைப்படுறேன், இப்படி நீ என் மனசுல இருக்க எல்லாத்தையும் நான் சொல்ல போறேன் அப்படின்னு யோசனையா உட்கார்ந்துட்டு இருக்க சோழன் ஈவினிங் ஒரு கேபை புக் பண்ணிட்டு நிலாவோட ஆஃபீஸ்க்கு வந்துடுறாரு. இங்கே தானே, இங்கே இருங்க வந்துடுறேன் அப்படின்னு இறங்கி வந்து வாட்சை பார்த்துட்டு ஆஃபீஸில் கேட்டு பக்கம் தலையை நீட்டி பார்க்குறாரு. டேய் சோழா, இன்னைக்கு என்ன ஆனாலும் சரி உன் மனசில் இருக்கிறத பளிச்சுன்னு சொல்லிடு. அவளை நீ லவ் பண்ணுறேன்னு அவகிட்ட சொல்லாத வரைக்கும் அவளுக்கு அது தெரிய போகிறதே இல்லை. மனசை விட்டு அவகிட்ட இன்னைக்கு பேசிடணும், அப்புறம் வர்றதை பார்த்துக்கலாம் அப்படின்னு மனசுக்குள்ள அவர் பலமாக ஒத்திகை பார்த்துட்டு தலையை நீட்டி பார்த்துட்டு இருக்க. அங்கே திவ்யா கூட பேசிக்கிட்டே நிலா வர்றாங்க. அதை பார்த்த உடனே அவர் கொஞ்சம் சுறுசுறுப்பாகி சட்டை கையெல்லாம் கரெக்டாக மடிச்சு விட்டு எடுத்து விட்டு வெளியே வரவங்கள பார்த்து ஹாய்ங்கிறாரு. ஆனால் அவங்க அதை கண்டுக்காம, ஆமா நிலா நீங்கள் சொல்கிறதும் சரிதான் அப்படின்னு திவ்யா சொல்ல ரெண்டு பேரும் பேசிக்கிட்டே போகிறாங்க. அவங்க பின்னாடியே ஒரு பிளாக் கார் வருது. இவங்க ரெண்டு பேரும் ஒரு பக்கமாக ஒதுங்க காரை நிறுத்துறாரு. ராகவ் அப்படின்னு நிலாவும் திவ்யாவும் பார்க்க இறங்கி வர்ற ராகவ், ஹாய் நிலா, ஹாய் திவ்யா அப்படின்னு சொல்ல ரெண்டு பேரும் ஹாய் ஹாய்ங்கிறாங்க. ஆமா வீட்டுக்கு தானே போறீங்க, வாங்க நான் ட்ரா பண்றேன் அப்படின்னு நிலாவை ராகவ் கூப்பிட்டு இருக்க. அங்கிருந்து பார்த்துட்டு இருக்க சோழன், ராகவ் என்ன வீட்டுக்கு வா, இதே வேலையை தான் இருப்பான் போல, ஆபீஸ் வந்தவங்களுக்கு வீட்டுக்கு போக தெரியாதா அப்படின்னு அவரு மனசுக்குள்ள பொறுமிட்டு இருக்க. இல்ல ராகவ் நானே போய்க்கிறேங்கிறாங்க நிலா. அப்படி சொல்லு நிலா அப்படின்னு அவரு சந்தோஷமா தலையாட்டி பார்த்துக்கிட்டு இருக்க. ஓகே நானே அந்த பக்கமாக தான் போகிறேன், வாங்க ட்ரா பண்ணுறேன் அப்படின்னு ராகவ் நிலாவை இன்வைட் பண்ண. ஏன் என்னையெல்லாம் ட்ரா பண்ண மாட்டீங்களா அப்படின்னு திவ்யா கேட்க. ஏய் அவங்க வீடு நான் போகிற வழியில் இருக்கு, அதனால தான் ட்ரா பண்ணவான்னு கேட்குறேங்கிறாரு ராகவ். இருக்கும்டா இருக்கும், அவ வேற எங்கேயாவது போறேன்னு சொன்னா கூட அந்த வழியா தானே உன் கார் போகும், இதோ வர்றேன் இருன்னு பொறுமிக்கிட்டே முன்னாடி வர்றாரு சோழன். நான் உங்க வீட்டு வழியா தானே போறேன்னு சொல்லிட்டு இருக்கேன்னு ராகவ் சொல்ல. நிலா அப்படின்னு சோழன் பக்கத்துல வந்து நிக்கிறாரு. நீங்க எப்படிங்க இங்க அப்படின்னு நிலா கேட்க. ராகவ் கிட்ட திரும்புற சோழன், நீங்க கிளம்புங்க, நான் கூட்டிட்டு போக தான் வந்திருக்கேன், நானே கூட்டிட்டு போயிடுறேங்கிறாரு சோழன். ஏய் உங்க கசின் இல்ல உங்க பெரியப்பா பையன் ரைட் அப்படின்னு ஆச்சரியமா கேக்குற ராகவ். ஹலோ பிரதர் எப்படி இருக்கீங்கன்னு கையை நீட்டுறாரு. டேய் லூசு பையலே, கசின்னா பெரியப்பா பையன் மட்டும் இல்ல மாமா பையன் கூட கசின் தான் மனசுல நினைச்சிட்டு ஷேக் ஹேண்ட் பண்றாரு சோழன். டேய் மாங்கா மண்டையா அப்படின்னு அவரு மனசுக்குள்ள சிரிச்சிட்டு திட்டிக்கிட்டே ஷேக் ஹேண்ட் கொடுக்க. ஓகே உங்க சிஸ்டரை பார்த்து கூட்டிட்டு போங்கிறாரு ராகவ். வரேங்க பையன் அவர் சொல்லிட்டு போக. என்ன சிஸ்டரா, இவனை ரொம்ப சோதிக்கிறானே. டேய் சோழா, இந்த மாங்கா மடைய சொல்றதை கேட்டு உன் மூட ஸ்பாயில் ஆக்கிக்காத அப்படின்னு பொறுமிக்கிட்டே இந்த பக்கம் திரும்ப. ஹாய் ப்ரோங்கிறாங்க திவ்யா. ஹாய்ங்கிறவரு, நான் நிலாவை கூட்டிட்டு போறேன், நீங்க போயிடுவீங்களா இல்ல உங்களையும் டிராப் பண்ணட்டுமான்னு கேக்குறாரு சோழன். இல்ல எனக்கு வேற ஒரு வேலை இருக்கு, நான் அதை முடிச்சிட்டு தான் போவேன், நீங்க நிலாவை கூட்டிட்டு போங்க அப்படிங்கிற திவ்யா. நிலா போயிட்டு வரேன்னு சொல்ல, சரி போயிட்டு வாங்கன்ற தலையாடுறாங்க நிலா. திவ்யா போனதும் என்ன இந்த பக்கம்ங்கிறாங்க சோழன் கிட்ட. திடீர்னு என்னை கூட்டிட்டு போக வந்திருக்கதா சொல்றீங்க அப்படின்னு நிலா கேட்க. இல்ல எனக்கு உங்ககிட்ட கொஞ்சம் பேசணுங்கிறாரு சோழன். என்ன ஏதாச்சும் முக்கியமான விஷயமா, வீட்டில் பேச முடியாதா அப்படின்னு நிலா கேட்க. ஆமாங்க கொஞ்சம் முக்கியமான விஷயம்தான், வீட்டில் எல்லாரும் இருப்பாங்க, சரியா பேச முடியாதுன்னு தங்கிக்கிட்டு வேர்த்து வழியிற கன்னத்தெல்லாம் தொடச்சிக்க. உங்க முகமே ரொம்ப சீரியஸா இருக்கே அப்படின்னு நிலா கேட்க. அது சீரியஸான விஷயம், பேசணும், அதான் முகம் அப்படி சீரியஸா இருக்குன்னு நினைக்கிறேங்கிறாரு அவரு. நிலா ரொம்ப யோசனையா நிக்க. ஏங்க இவ்வளவு யோசிக்கிறீங்கிறாரு அவரு. என்னை நம்பி வரமாட்டீங்களான்னு சோழன் கேட்க. இல்ல அப்படி இல்ல, சரி போலாங்கிறாங்க நிலா. ஓகேங்க நான் கேப்ல தான் வந்தேன், கேப் வெயிட் பண்ணிட்டு இருக்கு, போலாமான்னு சோழன் கேட்க. போலான்னு வர்றாங்க நிலா. அவங்களுக்கு பேக் டோர் திறந்து விட உள்ளர போய் உட்கார்றாங்க. இவர் ஃப்ரண்ட்ல வந்து உட்கார்றாரு. ரெண்டு பேரும் பீச்ல வந்து உட்கார்ந்து கடலை சாப்பிட்டுட்டு இருக்காங்க. கடல்ல இருந்து அலை ரொம்ப அழகா வந்துகிட்டு இருக்கு. சோழன் நிலாவையும் அலையையும் மாறி மாறி பாக்குறாரு. அவரு சீரியஸா கடலையோட தோலை ஆராய்ச்சி பண்ணிட்டு இருக்க.
ஏதோ பேசணும்னு சொன்னீங்க அப்படின்னு நிலா கேட்க. பேசலாங்க, உங்களுக்கு டைம் இருக்குல்லன்னு கேக்குறாரு சோழன். டைம் எல்லாம் இருக்கு அப்படின்னு நிலா சொல்ல. அப்புறம் என்னங்க, உங்களுக்கு பீச் வேற ரொம்ப பிடிக்கும்ல, அப்படியே கொஞ்ச நேரம் பாருங்க, அதுக்குள்ள நானும் கொஞ்சம் ப்ரிப்பேர் பண்ணிக்கிறேன்னு முனகுறாரு. சரி என்னவோ பண்ணுங்கன்ற மாதிரி கடலையை குறிச்சுக்கிட்டு நிலா வேடிக்கை பாக்குறாங்க. நான் என்ன சொல்ல வர்றேன் நான் சோழன் திரும்ப அண்ணே கடலை அப்படின்னு ஒரு பெட்டியோட ஒருத்தர் வந்து நிக்கிறாரு. சோழன் ஒரு முறை முறைச்சிட்டு கையில தான் கடலை இருக்குல்ல பார்த்துக்கிட்டே வந்து நிக்கிறேன்னு கடுப்படிக்கிறாரு. சுண்டல் வாங்கிக்கண்ணே அப்படின்னு அவரு சொல்ல. யோ பேசாம கிளம்பியா, அதெல்லாம் ஒண்ணு வேணாம் கிளம்புன்னு கடுப்படிச்சு விடுறாரு. சுண்டல் சுண்டல் சூடான சுண்டல் அப்படின்னு அவரு அந்த பக்கம் போக, சே டிஸ்கஸ் பண்ணலான்னு வர்றப்போ வந்து கெடுத்துடுறானுங்களே அப்படின்னு கடலையை கடிச்சு குதறிட்டு இருக்காரு சோழன். அப்புறம் இன்னைக்கு ஆஃபீஸ் எப்படிங்க போச்சு அப்படின்னு சோழன் கேட்க. இதை கேட்கவா நீங்க கூட்டிட்டு வந்தீங்க அப்படின்னு நிலா கேட்க. இல்லைங்க, இதுல இருந்தே அப்படியே ஆரம்பிக்கிறேங்க. சரி சொல்லுங்க, ஆஃபீஸ் எப்படி போச்சுன்னு கேட்குறாரு அவரு. ஆக்சுவலி இன்னைக்கு ஆஃபீஸ் ரொம்ப நல்லா போச்சு, என்னோட டிசைன் சூப்பரா இருக்குன்னு எல்லாரும் சொன்னாங்க அப்படின்னு நிலா சொல்ல. ஓ சூப்பருங்க அப்படிங்கிற சோழன். ரைட்டு, அப்போ நல்ல மூட்ல தான் இருக்கா அப்படியே சொல்லிட வேண்டியதுதான் அப்படின்னு மனசுக்குள்ள நினைக்கிறவரு தொண்டையை கணச்சிக்கிட்டு எங்க அப்படின்னு ஆரம்பிக்க. ஏன்பா ஜோசிய பாக்குறியாப்பா அப்படின்னு ஒரு லேடி கையில குச்சோட வந்து நிக்கிறாங்க. அதெல்லாம் ஒண்ணு வேணாம் கிளம்புங்க அப்படின்னு சோழன் சொல்ல. வேணான்னு சொல்லாதப்பா அப்படின்னு அந்த லேடி சொல்ல. வேணாங்க இன்ட்ரெஸ்ட் இல்லைங்கிறாங்க நிலா. முகத்துல லக்ஷ்மி கடாட்சம் தெரியுது. உனக்கு ஒரு நல்ல செய்தி வரப்போகுது, ரேகை பார்த்து தெரிஞ்சுக்க தாயி, புருஷன் பொண்டாட்டியா வந்திருக்கீங்க அப்படின்னு அந்த லேடி சொல்ல. அந்த வார்த்தையில ரொம்ப இம்ப்ரெஸ் ஆகி புருஷனா அப்படின்னு நிமிந்து பாக்குறாரு சோழன். இந்த புருஷன் பொண்டாட்டிக்கு நான் ஒரு நல்ல செய்தி வச்சிருக்கேன் அப்படின்னு அந்த லேடி சொல்ல. நிலா யோசனையா இருக்கதை பார்த்துட்டு சோழன் ரொம்ப ரசிச்சிட்டு இருக்க. அவங்க நிமிந்து வேணாமா நீங்க வேற யாரையாச்சும் பாருங்கன்னு நிலா. அப்படியெல்லாம் சொல்லாத தாயி, இன்னும் 6 மாசத்துல ஒரு நல்ல செய்தி வரப்போகுது, கைய காட்டு தாயி, நல்ல செய்தியா சொல்லிட்டு போறேன் அப்படின்னு அந்த லேடி சொல்லிட்டு இருக்க. சோழன் சுவாரஸ்யமாவும் நிலா போராவும் ஒருத்தர் பாத்துக்கிறாங்க. அந்த லேடி விடாம பார்க்க அருமையான ஜோடியா இருக்கீங்க, ஒரு 100 ரூபாய் கொடுத்து அம்மா கிட்ட ரேகை பாருங்க தாயி அப்படின்னு சொல்ல. அம்மா வேண்டாமா ப்ளீஸ் விடுங்களேங்கிறாங்க நிலா. என்ன தாயி, இன்னொரு 6 மாசத்துல நல்ல செய்தி வருது தாயிங்கிறாங்க அவங்க. நீங்க என்ன சொன்னாலும் நாங்க பார்க்க போறது இல்ல, ஏன் டைம் வேஸ்ட் பண்றீங்க அப்படின்னு நிலா சொல்ல. சரி போங்கம்மா, அதான் வேணான்னு சொல்றாங்கல்ல போங்கங்கிறாரு சோழன். போங்கன்னு சொல்ல அந்த லேடி அங்கிருந்து போறாங்க. டிஸ்டர்ப் பண்றதுக்குன்னே கிளம்பி வந்துருவாங்க போல இருக்கே ச்சே அப்படின்னு சலிச்சுக்கிற சோழன். புருஷன் பொண்டாட்டின்னு சொல்றப்ப அதெல்லாம் இல்லைன்னு எதுவும் சொல்லலையே, அப்போ 2வது சிக்னலும் கிடைச்சிருச்சு அப்படின்னு சந்தோஷமா தலையாட்டிக்கிறாரு சோழன். ஏங்க அப்படின்னு கூப்பிட நிலா டக்குன்னு திரும்ப. ஏங்க நான் அப்படியே கொஞ்ச நேரம் கடலை பார்த்து நின்னுட்டு வரேன் அப்படின்னு சொல்ல. ஓகேன்னு தலையாடுறாங்க நிலா. அப்படின்னு கடலையை கீழே வச்சுட்டு வாட்டர் பாட்டில் எடுத்துட்டு போறாரு. போறவர் தண்ணியை குடிச்சு அவரை ஆசுவாசப்படுத்திக்கிறாரு. நிலா கையில கடல் இருக்கு, எதிர்த்தால கடல் இருக்கு, இதை விட ரசிக்கிறதுக்கு வேற என்ன வேணுங்கிற மாதிரி ஜாலியா பார்த்துட்டு உட்கார்ந்துருக்காங்க. சோழன் அங்கே நின்று இவங்களை கொஞ்ச நேரம் பார்த்துட்டு இருந்துட்டு ஓகே ரெடி ஆயிட்டோம் ஷாட்டுக்கு போகலான்ற மாதிரி வந்து பக்கத்துல உட்கார்றாரு. நிலா விடாம ஏதோ பேசணும்னு சொன்னீங்களே, அது என்னன்னு சொல்லாம கடலை போய் பாக்குறீங்க, ஆபீஸ் எப்படி போச்சுன்னு கேக்குறீங்க, நிஜமாவே நீங்க ஏதாச்சும் சொல்லணுமா இல்ல சும்மா கூட்டிட்டு வந்தீங்களா அப்படின்னு நிலா கேட்க. ஐயோ அதெல்லாம் இல்லைங்க, உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும், அதை எப்படி சொல்றதுன்னு தான் அப்படின்னு சோழன் தயங்கி நிறுத்த. பரவாயில்ல சொல்லுங்கிறாங்க நிலா. என்ன விஷயம் அப்படின்னு அவங்க கேட்க. நான் சொல்ல போறதை நீங்க எப்படி எடுத்துக்குவீங்கன்னு தெரியல, தப்பா நினைச்சிடுவீங்களோன்னு தான் கொஞ்சம் பயமா இருக்கு அப்படின்னு சோழன் பில்டப் கொடுக்க. நீங்க முதல்ல என்ன விஷயம்னு சொல்லுங்க அப்படின்னு நிலா கேட்க. நமக்கு கல்யாணம் எப்படி நடந்ததுன்னு நம்ம 2 பேருக்குமே தெரியும், வேற வழி இல்லாம தான் நாம 2 பேருமே போலீஸ் ஸ்டேஷன்ல கல்யாணம் பண்ணிக்கிட்டோம், கரெக்டு தானேங்கன்னு சோழன் கேட்க. ஆமா கரெக்டு தான் அப்படிங்கிறாங்க நிலா. இந்த கல்யாணம் எப்படி வேணா நடந்திருக்கலாங்க, ஆனா நமக்கு கல்யாணம் ஆன நாள்ல இருந்தே நான் உங்களை என் ஒய்ஃபா தான் பாக்குறேன் அப்படின்னு ஒரு வழியா சோழன் சொல்லி முடிச்சுட. நிலா ரொம்பவே அதிர்ச்சியா பாக்குறாங்க. அவங்க கையில எடுத்த கடலை அப்படியே அந்தரத்துல நிக்க, கடல் அலையும் ஃப்ரீஸ் ஆயிடுது, அவங்கள சுத்தி அடிக்கிற காத்தும் ஃப்ரீஸ் ஆயிடுது. அடுத்து என்ன நடக்க போகுதுன்னு பொறுத்திருந்து பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ்.